வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்த பத்தி தான் அலச போறோம். எப்பவுமே பணத்தை சேமிக்கணும்னா பேங்க், ஷேர் மார்க்கெட்னு வெஸ்டர்ன் ஸ்டைலே யோசிக்கிற நாம அதை விட ஒரு ஸ்ட்ராங்கான, உண்மையான ஃபைனான்ஷியல் செக்யூரிட்டி எப்படி இருக்கும்னு இன்னைக்கு கொஞ்சம் வித்தியாசமா பார்க்க போறோம். ஆமாங்க, இந்திய பெண்களுக்கும் தங்கத்துக்குமான அந்த ஆழமான பொருளாதார பிணைப்பை பத்தி தான் நாம முழுசா தெரிஞ்சுக்க போறோம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உங்களோட மிக பெரிய ஃபைனான்ஷியல் செக்யூரிட்டி ஒரு பேங்க் அக்கவுண்டா இல்லாம உங்க கையில போடுற ஒரு தங்க வளையலா இருந்தா எப்படி இருக்கும்? என்னடா இப்படி சொல்றேன்னு பாக்குறீங்களா? ஆனா நிஜம் அதுதாங்க. பல மில்லியன் இந்திய பெண்களுக்கு தங்கங்கிறது வெறும் ஒரு அழகு பொருள் கிடையாது. அது ஒரு மிக முக்கியமான ஃபைனான்ஷியல் வெப்பன். நம்ம டேட்டா என்ன சொல்லுதுன்னா, தங்கம் காலப்போக்குல அதோட மதிப்பை எப்பவுமே தக்க வச்சுக்கும். உங்ககிட்ட பேங்க் அக்கவுண்டே இருந்தாலும் தங்கம் மாதிரி ஈஸியா பணமா மாத்தக்கூடிய ஒரு விஷயம் வேற எதுவுமே இல்ல. இதுல யாருக்கும் கடனாளியா இருக்க வேண்டிய அவசியமே இல்ல அப்படிங்கறதா இதோட மிகப்பெரிய பிளஸ் பாயிண்ட். இந்த விஷயத்த முழுசா புரிஞ்சுக்க நாம ஒரு 6 முக்கியமான டாபிக்ஸ பார்க்க போறோம். 1 கலாச்சாரம், 2 வரலாறு மற்றும் உரிமை, 3 பாதுகாப்போட உளவியல், 4 பொருளாதார தரவுகள், 5 வெளிப்புற தாக்கங்கள், அப்புறம் கடைசியா டிஜிட்டல் தங்கம். சரி, வாங்க உள்ள போலாம். முதல்ல கலாச்சாரம். தங்கம் எப்படி நம்ம சமூகத்துல, மதத்திலயும் சரி, பாரம்பரியத்திலயும் சரி இவ்ளோ ஆழமா வேரூன்றி இருக்குன்னு பாப்போம். ஹிரண்ய கர்ப்ப, ரிக்வேதம் மாதிரி பழமையான வேத நூல்கள்ல இந்த வார்த்தையை குறிப்பிட்டிருக்காங்க. இதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? தங்க கருப்பை அப்படின்னு அர்த்தம். அதாவது பல நூற்றாண்டுகளுக்கு முன்பே தங்கம் அப்படிங்கிறது ஒரு தூய்மையான செழிப்போட அடையாளம்னு நம்ம கலாச்சாரத்துல ரொம்ப ஆழமா பதிஞ்சிருக்கு. அடுத்து 2வது பகுதி வரலாறு மற்றும் உரிமை. இந்த பழங்கால நம்பிக்கை எப்படி பெண்களுக்கான ஒரு லீகல் உரிமையா மாறுச்சுன்னு பாப்போம். ஸ்திரீதன், இந்த வார்த்தைய கண்டிப்பா நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒரு பொண்ணுக்கு கல்யாணத்த போது அவங்க வீட்ல இருந்து கொடுக்கற நகைகள் சட்டப்படி அவளுக்கு மட்டுமே சொந்தமான ஒரு தனிச்சொத்து. இங்க ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் என்னன்னா, இந்தியாவுல விற்கப்படுற மொத்த தங்கத்துல 50-55% வரைக்கும் கல்யாண நகைகள் தான். இதுல கணவரோ இல்ல வேற யாருமோ உரிமை கொண்டாட முடியாதுன்னு கோர்ட்டே சொல்லிருக்கு. அப்போ இது பெண்களுக்கு எவ்ளோ பெரிய ஃபைனான்ஷியல் ஃப்ரீடமா இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. 3வது பகுதி பாதுகாப்பின் உளவியல். தங்கம் எப்படி ஒரு மன நிம்மதியை தருதுன்னு பார்க்கலாம். தங்கம் வச்சிருக்கிறது ஒரு பெருமைதான், அதுல சந்தேகமே இல்ல. ஆனா 2026ல நடந்த ஒரு ஸ்டடி என்ன சொல்லுதுன்னா, கிராமப்புறங்கள்ல இருக்கிற 60.7% குடும்பங்கள் தங்களோட மகள்களுக்கு எதிர்பார்த்த அளவுக்கு தங்கம் போட முடியலன்னா ரொம்பவே மன அழுத்தத்துக்கோ இல்ல ஒருவித சமூக சங்கடத்துக்கோ ஆளாகிறாங்களாம். தங்கம் ஒரு பெரிய பாதுகாப்பை கொடுத்தாலும் அதுவே ஒரு சமூக எதிர்பார்ப்பா மாறும்போது எவ்வளவு பெரிய பிரஷரா மாறுதுன்னு இதுல இருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். 4வது பகுதி பொருளாதார தரவுகள். சரி, இந்த தங்கத்தை யார் அதிகமா வாங்குறா, அது எங்க போகுதுன்னு டேட்டா வச்சு பாப்போம். இத கேட்டா நீங்க கண்டிப்பா ஆச்சரியப்படுவீங்க. என்னதான் சிட்டில பேங்க், இன்வெஸ்ட்மெண்ட்னு நிறைய வசதிகள் இருந்தாலும் இந்தியால 70% தங்கத்தை வாங்குறது நம்ம கிராமப்புற மக்கள் தான். விவசாயிங்க அறுவடைக்கு அப்புறம் கிடைக்கிற பணத்தை எதிர்காலத்துல என்ன நடக்கும்னு தெரியாத ஒரு சூழ்நிலைக்கு பாதுகாப்பா இருக்கட்டுமேன்னு தங்கத்துல தான் இன்வெஸ்ட் பண்றாங்க. வருமானத்தை வச்சு பாத்தீங்கன்னா மிடில் கிளாஸ் மக்கள் தாங்க இந்த மார்க்கெட்லயே கிங். அவங்க தங்களோட சேமிப்புல 50% தங்கமா தான் வாங்குறாங்க. அதே சமயம் ரொம்ப அதிக வருமானம் வாங்குறவங்க பாத்தீங்கன்னா வெறும் 19% மட்டும்தான் தங்கத்துல இன்வெஸ்ட் பண்றாங்க. அவங்க ஈஸியா ஷேர் மார்க்கெட், ரியல் எஸ்டேட்னு மாறிடுறாங்க. இதுவே பிராந்திய அளவுல பாத்தீங்கன்னா செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் இருக்கு. நம்ம சவுத் இந்தியா தான் மொத்த மார்க்கெட்ல 40% கேப்சர் பண்ணி வச்சிருக்கு. அதுலயும் குறிப்பா தூய்மையான 22 கேரட் நகைகள் மேலதான் நமக்கு ஆர்வம் அதிகம். இதுவே நார்த் இல்ல வெஸ்ட் சைட்ல பாத்தீங்கன்னா அவங்க 18-14 கேரட் தங்கத்தை கூட விரும்பி வாங்குறாங்க. சரி, இதெல்லாம் பழைய தலைமுறை. இப்ப இருக்கிற பசங்க தங்கத்தெல்லாம் எங்க மதிக்கிறாங்கன்னு நீங்க நினைக்கலாம். ஆனா அங்கதான் ட்விஸ்ட். 35 வயசுக்கு கீழே இருக்கிற இந்திய இளைஞர்கள்ல 66% பேர் என்ன சொல்றாங்கன்னா, கிரிப்டோ ஸ்டாக்ஸை விட தங்கம் தான் அவங்களோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ்னு சொல்றாங்க. தலைமுறை மாறினாலும் தங்கத்தோட மவுசு குறையலங்கிறதுக்கு இதுவே ஒரு பெரிய ப்ரூஃப். 5வது பகுதி வெளிப்புற அதிர்ச்சிகளின் தாக்கங்கள். இந்த மார்க்கெட் எப்பேற்பட்ட சவால்களை எல்லாம் சந்திச்சிருக்குன்னு பாப்போம். கடந்த 10 வருஷத்துல தங்கத்தோட விலை எப்படி ஏறி இருக்குன்னு பாருங்க. ஒரு காலத்துல 10 கிராம் 27,000 ரூபாய்க்கு வித்துட்டு இருந்த தங்கம் இப்போ ரீசெண்டா 85,000 ரூபாயை தொட்டுச்சு. விலைய பாத்தீங்கன்னா தலை சுத்திடும். இந்த அசுர வளர்ச்சியால தமிழ்நாட்டுல எடுத்த ஒரு சர்வேல 68% மக்கள் தங்கம் வாங்குறத குறைச்சிக்கிட்டதாவோ இல்ல தள்ளி போட்டதாவோ சொல்லிருக்காங்க.
இது மட்டும் இல்ல, கடந்த சில வருஷங்கள்ல எக்கச்சக்கமான பாலிசி சேஞ்சஸ். 2015ல சாவரன் கோல்ட் பாண்ட்ஸ் கொண்டு வந்தாங்க. 2016ல பண மதிப்பிழப்பு, அதாவது டிமானிட்டைசேஷன் நடந்துச்சு. அப்புறம் 2017ல தங்க நகைகளுக்கு 3% ஜிஎஸ்டி போட்டாங்க. இப்படி அடுத்தடுத்து வந்த அரசாங்க பாலிசிகள் எல்லாம் கிராமப்புறங்கள்ல இருந்த பணப்புழக்கத்தை அப்படியே புரட்டி போட்டுருச்சு. எல்லாரையும் ஃபார்மல் பேங்கிங் சிஸ்டம்குள்ள கொண்டு வரணுங்கிறதுக்காக தான் இதெல்லாம் நடந்துச்சு. ஆனா இங்க ஒரு மேஜிக் நடந்துச்சு பாருங்க. டிமானிட்டைசேஷன், ஜிஎஸ்டின்னு இவ்ளோ பெரிய ஷாக்ஸ் இருந்தோம். 2018ல இந்தியாவில நகைக்கான டிமாண்ட் முந்தைய வருஷத்தை விட 12% அதிகமாயிடுச்சு. பெண்களுக்கும் தங்கத்துக்குமான அந்த எமோஷனல் பாண்டிங் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்னா எந்த ஒரு பாலிசியாலையும் அதோட டிமாண்ட நிரந்தரமா குறைக்க முடியல. ஃபைனலா 6வது பகுதி மாடர்னைசேஷன் மற்றும் டிஜிட்டல் தங்கம். நம்ம பாரம்பரியமான தங்கம் இப்போ எப்படி டிஜிட்டல் யுகத்துக்கு மாறிக்கிட்டு இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ இருக்கிற ஜென்சி மில்லனியல் பொண்ணுங்க தங்கம் வாங்குற ஸ்டைலே வேறங்க. ரீசெண்டா நடந்த பர்ச்சேஸுகள்ல 61.9% பாத்தீங்கன்னா 5 கிராமுக்கு குறைவான வெயிட்டா தான் இருந்திருக்கு. கல்யாணத்துக்கு பெருசா நகை போடுறதை தாண்டி 3ல 2 பேர் என் சொந்த முடிவுல என் பர்சனல் அச்சீவ்மெண்ட்டுக்காக நானே வாங்கின நகை இது அப்படின்னு ரொம்ப பெருமையா சொல்றாங்க. இதுல ரொம்ப ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, 35 வயசுக்கு கீழே இருக்கிற நகர்ப்புற இந்தியர்கள்ல கிட்டத்தட்ட 75% பேர் பேடிஎம், ஃபோன்பே மாதிரியான ஆப்ஸ் மூலமா டிஜிட்டல் தங்கம் வாங்குறது தான் இப்போ ரொம்பவே விரும்புறாங்க. இந்த டிஜிட்டல் தங்கத்துல அப்படி என்ன ஸ்பெஷல்? ரொம்ப சிம்பிள். ஆன்லைன்ல 1 கிராமை விட ரொம்ப குறைவான அளவுல கூட தங்கம் வாங்கலாம். ஏன், வெறும் ₹1 கூட உங்களால தங்கம் வாங்க முடியும். எப்ப வேணாலும் பணமா மாத்திக்கலாம். திருடு போயிடும்ன்ற பயமும் இல்ல, லாக்கர்ல வைக்கணுமேன்ற கவலையும் இல்ல. படிச்ச நகர்ப்புற பெண்களுக்கு தங்களோட பாரம்பரிய சொத்தை அப்படியே ஒரு மாடர்னான முறையில சேவ் பண்ண இது ஒரு செம்ம ஆப்ஷனா அமைஞ்சிருக்கு. மொத்தத்துல சொல்லணும்னா தங்கம் அப்படிங்கிறது இந்திய பெண்களோட அடையாளத்துல என்னைக்கும் அழியாத ஒரு அங்கமா மாறிடுச்சு. பழங்கால வேத மரபுகளையும் இன்னைக்கு இருக்கிற சுதந்திரமான மாடர்னான டிஜிட்டல் உலகத்தையும் இணைக்கிற ஒரு ஸ்ட்ராங்கான பாலமா இந்த தங்கம் இருக்கு. இப்போ நாம இந்த அலசலோட முடிவுக்கு வந்துட்டோம். ஆனா போறதுக்கு முன்னாடி உங்கள்ட்ட ஒரு கேள்வி. இந்த ஃபின்டெக், டிஜிட்டல் ஆப்ஸ் எல்லாம் இப்படி அசுர வளர்ச்சி அடைஞ்சிட்டு வர்ற இந்த நேரத்துல பாரம்பரியமா நம்ம கையிலயோ கழுத்துலயோ போடுற அந்த தங்க நகைகள் அடுத்த தலைமுறைக்கும் அப்படியே நிலைச்சிருக்குமா? இல்ல நம்மளோட தங்கச் செழுப்பு முழுசாவே கண்ணுக்கு தெரியாத டிஜிட்டல் எண்களா மாறிடுமா? இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? கண்டிப்பா இத பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இந்த டாபிக் உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். மறுபடியும் இதே மாதிரி ஒரு சூப்பரான விஷயத்தோட உங்களை சந்திக்கிறேன். நன்றி.